வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு நியூ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது ஜியாகிரபில எந்த மாதிரி கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் வைஸ் பார்க்கலாம். ஜியாகிரபியோட டாபிக்னாவே ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது இந்தியன் ஜியாகிரபில இந்த 12 டாபிக் தான் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இப்போ எந்தெந்த டாபிக்கோட கொஸ்டின்லாம் பார்க்க போறோம்னா இந்தியா, ஹிமாலயாஸ், பாசஸ், பெனின்சுலர் பிளாட்டூ, பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த 5 டாபிக்கும் நம்ம எதுக்குள்ள வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியோகிராபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட நிலத்தோற்றத்துல இருந்து வைப்போம். ஸோ அதனால என்ன இந்த 5 டாபிக்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நோட்ஸ் வச்சிருப்பீங்க, நீங்க ஓன் நோட் போட்டிருப்பீங்க. இல்லை அப்படின்னா புக்ல லேர்ன் பண்ணிருக்கீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டினை பார்க்கும்போது அப்படியே அந்த டாபிக் என்ன பண்ணிக்கலாம்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். சரி, கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கொஸ்டின், The Chota Nagpur Plateau can be found in which of the following Indian state? சோட்டா நாக்பூர் பீடபூமி பின்வரும் எந்த இந்திய மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவேன். எதுக்குன்னா இப்போ குரூப் டி ப்ரிப்பேர் பண்றேன்னா அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாதான் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, லெவல் எந்த மாதிரி இருக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்கமிங் என்ன பண்ண முடியும்னா அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் நான் சொன்னதான் பட் புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் பாக்குறீங்கன்னா அது தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். இப்ப கேள்வி வந்து சோட்டா நாக்பூர் பிளேட் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருப்போம். நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது என்னோட கிளாஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இல்லைன்னா நல்லா கவனிக்கலாம். சோட்டா நாக்பூர் பிளேட்டு எந்தெந்த ஸ்டேட்ல இருக்குன்னா ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால். நான் சொல்லும் போது அப்படியே என்ன வரும்னா உங்க மைண்ட்ல அந்த மேப் ரீடிங் வந்து வரணும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது அவங்க எந்த ஸ்டேட்லாம் இருக்கும். கர்நாடகா டெஃபினட்டா இருக்காது, ராஜஸ்தான் இருக்காது, ஆசாம் இருக்காது, ஜார்க்கண்ட் ஒன்னே தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். சிம்பிள். நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குற இந்த சீரீஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே நான் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு இதோட கொஸ்டின் எல்லாமே எடுத்திருந்தேன். அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆப்ல இருக்கும். ஆப்புக்கான லிங்க் அண்ட் ஆல்சோ வெப்சைட்க்கான லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை வந்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வரும். அதில் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வீடியோஸ் இருக்கா, அதில் என்ன இப்போ பார்க்குற இந்த சீரியஸுக்கான எல்லா வீடியோஸுமே கொடுத்து வச்சிருப்பேன். எதுக்காகனா இப்போ யூடியூப்ல பார்க்கும்போது நிறைய ஆட்ஸ் வரும். சம்டைம்ஸ் நியூ ட்ரெய்லர் ஏதாவது வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு வந்து டிவியேட் ஆகி போயிடும். ஸோ அதனால தான் வந்து இதில் வீடியோ கொடுக்கும்போது அப்படியே ஒரு ப்ராப்பராக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ரெண்டாவது கொஸ்டின், which physiographic division cover a distance of 2500 km from Indus to Brahmaputra in west to east direction? மேற்கு கிழக்கு திசையில் சிந்து முதல் பிரம்மபுத்திரா வரையிலான 2500 கிலோமீட்டர் தூரத்தை எந்த இயற்பியல் பிரிவு உள்ளடக்கியது அப்படின்னு கேட்குறாங்க. இதுல ஒரு க்ளூவே என்னன்னா பிரம்மபுத்திரா இண்டஸ் கொடுத்துருக்காங்க. இண்டஸ் டு பிரம்மபுத்திரா அந்த அளவுக்கு எந்த பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் இருக்குன்னா நம்ம இந்தியால இங்க பாருங்களேன். இது நம்ம பேசிக்கா வந்து பார்த்துருப்போம். மேஜரான பிசியோகிராபிக் டிவிஷன் 6 தான் வந்து பிரிப்போம் நம்ம இந்தியாவோடது. அதுல நார்தன் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்தன் மவுண்டைன் என்ன, நார்த்ல இருக்கிற மவுண்டைன். அது இன்னொரு பேர் என்ன, ஹிமாலயஸ், ரைட்டா? அப்ப என்ன வரும்னா நார்தன் மவுண்டைன் சொல்லலாம், இல்ல ஹிமாலயஸ் சொல்லலாம். இதுதான் இண்டஸ் டு எது வரைக்கும் வரும்னா பிரம்மபுத்திரா வரைக்கும் வந்து போகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் மவுண்டைன், ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து போலாம். இது கொஞ்சம் பெரிய வீடியோ மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுன்னா என்டையரா பாத்துருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது கொஸ்டின், ஹவு many physical region ஆர் தேர் இன் இந்தியா? அது இந்தியாவோட இயற்பியல் பகுதி என்னன்னா நிலப்பரப்பை வந்து 6 தான் வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்ப நான் சொன்னதுதான். அதாவது நார்தன் மவுண்டைன், நார்தன் பிளைன், பெனின்சுலா பிளாட்டூ, கிரேட் இந்தியன் டெசர்ட், கோஸ்டல் பிளைன், குரூப் ஆஃப் ஐலண்ட். 6 விதமா இருக்கும். அதோட வந்து மேப்பை வந்து இங்க பார்த்துருக்கோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்னா 6, ஆப்ஷன் ஏ தான் வரும். இதெல்லாம் கேட்கறாங்க, ரொம்ப ஃபேக்சுவலாகவும் சில கொஸ்டின்ஸ்லாம் வரும். இதுக்கும் நம்ம என்னன்னா ரெடியா இருக்கணும். இப்படி கேட்டால் நம்மளால என்ன பண்ண தெரியும்னா ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நாலாவது கொஸ்டின், which plateau is spread across Rajasthan, Madhya Pradesh and Gujarat with the average altitude of 500 மீட்டர்? சராசரியாக 500 மீட்டர் உயரத்தில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத்தில் பரவில பீடபூமி எது அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது நம்ம பெனின்சுலார் பிளாட்லயே நிறைய டைப் ஆஃப் வந்து பிளாட் இருக்கும். அது ஒவ்வொரு இடத்த பொறுத்து இருக்கும். அதுல என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, மால்வா பீடபூமி இருக்கு பாத்தீங்களா? அந்த மால்வா பீடபூமி எங்க இருக்குன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த 3 ஸ்டேட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க அதை வச்சுதான் கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்,
குஜராத். 3 ஸ்டேட்டையும் ஸ்ப்ரெட்டா இருக்கிற அந்த பீடபூமியோட பேர் என்னன்னா மால்வாய் பீடபூமி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். சோட்டா நாக்பூர் டெஃபினட்டா வராது. ஏன் அப்படின்னா இது இப்பதான் பார்த்தோம். ஜார்க்கண்ட், ஒடிஷா அந்த சைடு இருக்கு ரைட்டா. அப்ப ஈஸ்ட் சைடு இருக்கும்போது எப்படி ராஜஸ்தான் சைடு வரும்? அதனால இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். டெக்கான் பிளாட் எல்லாமே என்னன்னா கீழே வரும். நம்ம சவுத் இந்தியா கீழே வரும் ரைட்டா. மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த ரீஜன் கிட்ட வரும். அதனால இதுவும் வராது. இதே எலிமினேட் பண்ணிட்டு இதர் மால்வா இல்ல வந்து மார்வார். மால்வா பிளேட் நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருந்தோம்னா அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து ஆன்சர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் போலாம். ஃபிஃப்த் கொஸ்டின். The task is the central stretch of land between Western Ghats and the Arabian Sea in the Western Coast அப்படின்னு இருக்கா. அதாவது என்னன்னா கோஸ்டல் பிளைன் அப்படின்னு வந்து ஒரு நிலப்பரப்பு இந்தியால இருக்கும். அதுல வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் இடைப்பட்ட அந்த நிலப்பரப்பு இருக்கு பாத்தீங்களா, அது பேர் என்ன? அதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கலாம். கோஸ்டல் பிளைன்லயே என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் ரைட்டா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் இன்னொன்னு அரேபியன் சி. வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த சைடு இருக்கு ரைட்டா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த பகுதியில இருக்கும், அரேபியன் சி இருக்கு. இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் மகாராஷ்டிரால இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகா கிட்ட வரும்போது அது கன்னட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா கிட்ட வரும்போது அது மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த மூணுல தான் ஏதாவது ஒண்ணு ஆன்சரா வரணும் ரைட்டா. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் இடைப்பட்ட வந்து அந்த லேண்ட் பகுதியை சொல்றது. அது என்ன சொல்லுவாங்க இங்க இருக்கு பாருங்களேன், கன்னடு வந்து பிளைன் இருக்கு. அப்ப கர்நாடகா பிளைன் தான் என்ன வரும்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான வந்து ஆன்சர் வரும். உத்கல் பிளைன் வந்து இங்க வராது. ஸோ உத்கல் பிளைன் எங்க இருக்குன்னு பாருங்களேன், இந்த சைடு இருக்கு. உத்கல் கோஸ்ட் வந்து இந்த சைடு இருக்கு. அது வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா அந்த லைன்ல வரும். அதனால அது வராது. கரெக்டான ஆன்சர் என்னன்னா சீதா வரும். இது எல்லாமே ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணி தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். ஆறாவது கொஸ்டின். த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ் கோஸ்டல் பிளைன் அப்படின்னு இருக்காங்க. இது என்னன்னா நம்ம கோஸ்ட் கடலோரங்கள் வந்து லேர்ன் பண்ணும்போது ரெண்டு இதாக பிரிப்போம். ஒன்று இந்தியாவில் இருக்கிறது ஒன்று வெஸ்டர்ன் சைடு கோஸ்ட் பிளைன் இருக்கு, அதே மாதிரி வந்து ஈஸ்டர்ன் சைடு வந்து கோஸ்ட் பிளைன் இருக்கு. அந்த வெஸ்ட்ல ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிளைன் வந்து சப் மெர்ஜிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சப் மெர்ஜ்னா மூழ்கும் வந்து தன்மை கொண்டதா இருக்கும். அது என்ன சப் மெர்ஜிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கலாம். ஒரு லேண்ட் பகுதியை எமர்ஜென்ஸ் அண்ட் வந்து சப்மர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்மர்ஜென்ஸ் மீன்ஸ் என்னன்னா தண்ணி கடல் தண்ணி மேல் நோக்கி வந்துடும். அதாவது என்ன, அந்த லேண்ட் பகுதியை விட அந்த ஓஷனோட வாட்டர் பகுதி மேல் நோக்கி வந்துடும் ரைட்டா. அதனால என்ன, அந்த லேண்ட் பகுதி மூழ்கி இருக்கு, இந்த லேண்ட் பகுதி மூழ்கி இருக்கு. அது எமர்ஜென்ஸ். நம்மளோட இந்தியாவோட ஈஸ்டர்ன் பகுதி எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட ஈஸ்டர்ன் பகுதி எல்லாமே என்ன சொல்லுவாங்க, எமர்ஜென்ஸ் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்னன்னா தண்ணி வந்து அதாவது கடல் தண்ணி வந்து ரொம்ப கீழே போயிருக்கும். அதுல என்ன லேண்ட் ரொம்ப மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்லோப் மாதிரி வந்து கீழே இருக்கும். அதனாலதான் என்னன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட் சைடு, அதாவது ஈஸ்டர்ன் சைடு வந்து எதை ஃபார்ம் பண்ண முடியும்னா ரிவர் சிஸ்டம் எல்லாமே வந்து டெல்டாவை ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி கோஸ்ட் இருக்கனாலதான். அதே இது வெஸ்டர்ன் சைடு பார்த்தா அது சப்மர்ஜென்ஸா இருக்கு. அதாவது என்ன கடல் தண்ணி மேல் நோக்கி வந்திருக்கு. அதனால என்ன பண்ண முடியாதுன்னா டெல்டாவெல்லாம் இது ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா எஸ்துரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்துரி என்பது ஜஸ்ட் ரிவரோட வந்து கலக்கிற இடம் மாதிரி, அதுதான் எஸ்துரி அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் கிளாஸாக தான் நான் உங்களுக்கு வந்து நான் ப்ராப்பரா வந்து சொல்லுவேன். இந்த இதில் நீங்க டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதனாலதான். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன சொல்லணும், சப்மெர்ஜ்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நீரில் மூழ்கியது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து போலாம். 7th கொஸ்டின். Which one of the following statement about the run of Kutch is not correct? இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், the salt marsh in the Thar desert in the Kutch district of Gujarat அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம பேசிக்கா வந்து இந்த ரன் ஆஃப் கட்ச் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா போதும், அதை வச்சு கூட இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இப்பதான் பார்த்தோமா கோஸ்டல் பிளைன்ல கட்ச் அப்படின்னு இருக்க பார்த்தேன். இது நம்ம பேசிக்கா வந்து ஜியாகிரபி லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணிருப்போம். அந்த கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இட் இஸ் லொகேட்டட் இன் த ஈஸ்டர்ன் காட்ஸ் இந்த ஒடிசா ஸ்டேட். குஜராத்ல இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. இதுக்கும் கான்ட்ராடிக்டா இருக்கு ரைட்டா. எதர் இந்த இது கரெக்டா இருந்துச்சுன்னா மூணாவது தப்பா இருக்கும், மூணாவது கரெக்டா இருந்தா முதல் தப்பா இருக்கும். அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா எடுத்துலாம். சரி, ஆக்சுவலி லேர்ன் பண்ணாட்டும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும், அதுக்காக வந்து சொல்றேன். அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நாட் கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. அதனால என்ன வரும், சி தான் தப்பானது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். மிச்ச ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்ட் தான். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதாவது நம்மளுக்கு என்னன்னா ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சதா இருக்கும், ஒரு ஆப்ஷன் சுத்தமாவே தெரியாத மாதிரி இருக்கும். அது நீங்க நல்ல யூனிக்கா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். எங்கேயாவது வந்து ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க, ஒரு ஷார்ட் ட்ரிக் வச்சிருப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாவே வந்து ஈஸியா என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். சரி, அடுத்து போலாம். 8th கொஸ்டின். The Northern Sargar. The Northern Sargar is a name of
கேஷ் இன் இந்தியன் கேட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம். அதாவது என்ன, கோஸ்டல் பிளைன்ல எங்க இருக்கு பாருங்களேன், நாதன் சர்கார் இருக்கு பாருங்களேன். இதுல இருந்தே ஒரு 3 கொஸ்டின்ஸ்க்கு மேல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாதன் சர்கார் எதோட இது அப்படின்னா கோஸ்டல் பிளைன். அதாவது நம்ம இந்தியாவோட நிலப்பரப்பை வந்து 6 இதா பிரிக்கிறாங்களா, அதுல ஒரு பார்ட் கோஸ்டல் பிளைன். அந்த பார்ட்ல இருக்கதான் என்னன்னா இந்த மாதிரி இருக்குது எல்லாமே. கட்சில இருந்து ஆரம்பிச்சு இந்த சைடு வந்து உத்கல் கோஸ்ட் வரைக்கும் வரும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வரும். சரி, அடுத்து போலாமா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மவுண்டைன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ மவுண்டைன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன மாதிரி கேட்டீங்கன்னு பார்க்கலாம். இது எல்லாமே என்னன்னா இந்த சொன்ன 5 டாபிக் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒன் ஆஃப் த டாபிக் தான். அதெல்லாம் பார்த்தலாம். சரி, முதல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் நாட் லொகேட்டட் இன் த இந்தியன் ஹிமாலயன் ரீஜன் இருக்கா? பின்வரும் மாநிலங்களில் எது இந்திய இமயமலை பகுதிகளில் இல்லாதது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ஹிமாலயில இருக்கிற என்னென்ன ஸ்டேட்டு இதெல்லாமே என்னன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். இந்த சைடு ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா ஹிமாலயஸ் வந்து இருக்கும். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல், உத்தரப்பிரதேஷ், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ்லாம் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து ஹிமாலயஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிமாலயன் ஸ்டேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு ஆப்ஷனை பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மிசோரம் சொல்லியிருக்காங்க, சிக்கிம் சொல்லியிருக்காங்க, உத்தரகாண்ட் சொல்லியிருக்காங்க, பீகார் சொல்லியிருக்காங்களா? இப்ப இதுல என்னன்னா, இப்ப பார்த்தோம் சிக்கிம் பார்த்துட்டோம். அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்ட் ஆஃப். அதனால இந்த கொஸ்டினுக்கு இது வந்து கரெக்டான ஆன்சர் வராது. ஏன்னா கொஸ்டின் நாட் லொகேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிசோரம் இருக்கு பாருங்க, மிசோரம், உத்தரகாண்ட், இதுவும் பார்ட் ஆஃப் வந்து எதோடதுன்னா ஹிமாலயன் ஸ்டேட் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, அதாவது ஹிமாலயஸ் வந்து டிவிஷனா வந்து பிரிப்பாங்க. அப்படி டிவிஷனா பிரிக்கும் போது இங்கிட்டு இது நார்த் ஈஸ்ட் சைடு, பூர்வாஞ்சலாம் இதெல்லாம் பார்ட் ஆஃப் என்னன்னா ஹிமாலயோட தான். மிசோரம் இந்த இடத்துல தான் வரும். ஸோ மிசோரம் இந்த இடத்துல வரதுனால என்ன ஆகும்னா பார்ட் ஆஃப் எதுனா ஹிமாலயன் ஸ்டேட் தான். அதே மாதிரி உத்தரகாண்டுமே வரும். ஸோ உத்தரகாண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா ரேஞ்ச், நிறைய ரேஞ்ச் வந்து ஹிமாலயனோட ரேஞ்சஸ் இருக்கும். அதனால இதுவுமே வரும். எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்க இருக்கிற பீகார் வந்து வராது. பீகார் வராதான்னு கேட்டீங்கன்னா எஸ் வராது. ஏன்னா பீகாருக்கு மேல எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நேபாள் இருக்கும். ஸோ நேபாள் இருக்கும். நேபாள்ல தான் என்ன அப்படின்னா ஹிமாலயனோட ரேஞ்சஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கும். இங்க பார்த்தாவே தெரியும். இங்க பாருங்க, ஸோ நிறைய ரேஞ்சஸ் எதோட அட்டாச்சா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேபாள் அந்த இதுல வரும். அதனால எது வராது, எந்த ஸ்டேட் வந்து வராதுன்னா, 4 ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது எந்த ஸ்டேட் வராதுன்னா பீகார் வராது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். நெக்ஸ்ட் போலாம். ரெண்டாவது கொஸ்டின், த காரோ காசி ஜெயிந்தியா ஹில்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் விச் பிசிக்கல் டிவிஷன் ஆஃப் இந்தியா? காசி காரோ ஜெயிந்தியா மலைகள் இந்தியாவின் எந்த வந்து பிரிவோட பகுதி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம லேர்ன் பண்றதுதான். அதாவது இந்தியாவோட நிலத்தோற்றத்துல நல்லா கவனிங்க. நம்ம 6 விதமான தோற்றம் அப்படின்னு பார்த்திருக்கோமா, அதுல ஒண்ணு வந்து என்ன பெனின்சுலர் பிளாட் அப்படின்னு வரும். அதோட என்னென்ன பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மவுண்டைன் ரேஞ்சஸ் வந்து நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா வரும். சவுத் இந்தியா அதே மாதிரி நார்த் இந்தியா பாதி வரும். அதோட சேர்த்து நார்த் ஈஸ்டர்ன் பிளேட்மே வரும். எல்லாமே பார்ட் ஆஃப் எதோட தான், இந்த பெனின்சுலர் பிளாட்டோட தான். அந்த நார்த் ஈஸ்டர்ன்ல இருக்கிற ஹில்ஸ் தான். ஸோ அந்த நார்த் ஈஸ்டர்ன்ல இருக்கிற ஹில்ஸ் தான் என்ன ஹில்ஸ் அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட காரோ காசி ஜெயிந்தியா. அப்ப அதனால என்ன சொல்லலாம்னா இது பார்ட் ஆஃப் எதோட தான், பெனின்சுலர் பிளாட்டோ. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து போலாம். 3வது கொஸ்டின், which of the following mountain ranges not part of a Himalayan mountain சொல்றாங்களா? இப்ப இதுக்குமே என்னன்னா இந்த மேப் தான். ஆக்சுவலி என்னன்னா ஜியோகிராஃபி பொறுத்தளவுக்கு மேப் ரீடிங் பேஸ்ட் கொஸ்டின் தான் வந்து இந்தியன் ஜியோகிராஃபில அதிகமா கேட்பாங்க. நம்ம ப்ராப்பரா வந்து இந்த அட்லஸ் இல்லாத ஒரு மேப் ரீடிங் வச்சு லேர்ன் பண்ணாவே போதும். இது என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப ஹிமாலயஸோட டிவிஷன்ஸ் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். அவங்களுக்கு சிம்பிளா வந்து என்னன்னா கிளாரிஃபை பண்றேன். அதாவது என்னன்னா ஹிமாலயஸை நார்த்ல இருந்து சவுத்தா வந்து பிரிப்பாங்க. நார்த்ல இருக்கிற ஹிமாலயஸ் வந்து கிரேட்டர் ஹிமாலயன்னு சொல்லுவாங்க. இதான் நார்தன் மோஸ்ட் ஹிமாலயன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்தன் மோஸ்ட் வந்து ஹிமாலயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிடில்ல இருக்கிறது கலரை பார்த்தாலே தெரியும், அது மிடில் ஹிமாலயன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற சிவாலிக் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சதன் மோஸ்ட் வந்து ஹிமாலயன்னு சொல்லுவாங்க. ஸோ சதன் மோஸ்ட் வந்து ஹிமாலயன்னு சொல்றாங்க. இப்ப இந்த நாதன் மோஸ்ட் ஹிமாலயா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நாதன் மோஸ்ட் ஹிமாலயில சில பகுதி என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா இன்னமும் வந்து என்னன்னா வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹிமாலயஸ் எல்லாமே என்னன்னா வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. எவ்ரி இயர் வந்துன்னா சில இன்ச் வந்து வளரும்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி என்ன சொல்றாங்க, டிரான்ஸ் ஹிமாலயன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ் மீன்ஸ் வந்து உருமாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மீன் ஆகும். அது எது இதெல்லாம் வரும் பாருங்க, காரகோரம், லடாக்கு, ஜாஸ்கர், அதோட பார்ட் ஆஃப் வந்து கைலாஸ் ரேஞ்ச். இதெல்லாம் டிரான்ஸ் ஹிமாலயஸ் எதோட கீழே தான் இருக்குன்னா கிரேட்டர் ஹிமாலயன், நார்தன் மோஸ்ட் வந்து ஹிமாலயன் சொல்றாங்களா அதோட பாட்டு தான். இங்கிட்ட இருக்கிற பகுதி எல்லாமே இன்னமும் வளர்ந்துகிட்டு இருக்கனால இது தனியா வந்து வச்சிருப்பாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது வாங்க என்ன சொல்றாங்க, எது ஹிமாலயன் மவுண்டனோட பாட்டு கிடையாது, மவுண்டன் ரேஞ்ச் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
பீர் பஞ்சால் ரேஞ்ச், ஜாஸ்கர், காரக்கோரம் மூணுமே பார்த்தோமா? இங்க பாருங்களேன், காரக்கோரம், லடாக்கு, ஜாஸ்கர், இன்னொன்னு என்ன பார்த்தோம், பீர் பஞ்சால். ஸோ பீர் பஞ்சால் ரேஞ்ச் வந்து இங்க தான் வரும். இந்த இடத்துல கொடுக்கல, பட் இருந்தாலும் என்னன்னா நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிட்டேன், பீர் பஞ்சால் ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல தான். ஸோ பீர் பஞ்சால் அப்படின்னு வரும். பீர் பஞ்சால் ரேஞ்ச் வந்து வரும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன எது வரானா, இந்த மகாதேவ் வந்து ரேஞ்ச் வராது. இந்த மகாதேவ் ரேஞ்ச் எதோட பார்ட் ஆஃப்னா சாத்புரா ரேஞ்ச். ஸோ சாத்புரா ரேஞ்ச்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மகாதேவ் வந்து ரேஞ்சை பார்ப்போம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா சீதா வரும். இது சில ஸ்டூடெண்ட்க்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். அதாவது ஹிமாலயஸ்ல எந்த பகுதி எது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து போலாமா? 4வது கொஸ்டின். குமாவுன் ஹிமாலயாஸ் அக்கார்டிங் டு த ஈஸ்ட் வெஸ்ட் டிவிஷன் ஆஃப் த ஹிமாலயாஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன, நார்த் டு சவுத். ஸோ டாப் டு பாட்டம். டாப் டு பாட்டம் எப்படி ஹிமாலயஸை பிரிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது இல்லாம வேற மாதிரியும் பிரிப்பாங்க. அது என்ன ஈஸ்ட் டு வெஸ்ட் டிவிஷன் சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு வந்து குமாவுன் ஹிமாலயான்னு சொல்லுவாங்க. அது எந்த ரிவருக்கு இடைப்பட்ட பகுதியில இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஈஸ்ட் வெஸ்ட் டிவிஷனை எதை வச்சு தான் பிரிப்பாங்க, ரிவர்ஸ் வச்சு தான் பிரிப்பாங்க. பாருங்க, இண்டஸ் ரிவர், சட்லஜ் ரிவர், காலி ரிவர், தீஸ்தா ரிவர், திகாங் ரிவர், இதெல்லாம் பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்டரியா வரும். அவங்க கேட்டிருக்குது குமாவுன் ஹிமாலயஸ். குமாவுன் ஹிமாலயஸ் எதோட இதுல இருக்குன்னா சட்லஜ் ரிவருக்கும் காலி ரிவருக்கும் இடைப்பட்ட பகுதியில இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சட்லஜ் அண்ட் காலி ஆப்ஷன் பில தான் இருக்கும். இப்போ நம்ம பேசிக்கா லேர்ன் பண்ணிருக்கோம். நான் இதை 2 வாரம் கழிச்சு கேட்டுன்னு வச்சுக்கலாம், என்னன்னா மறந்து போயிருவீங்க. அப்ப என்ன பண்ண, இந்த மாதிரிலாம் வந்து ஃபேக்சுவலான பாயிண்ட் இருக்குன்னா ஒரு ஷார்ட் கட்ஸ் வந்து வைக்கணும். இதுக்கு நான் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற ஷார்ட் கட் என்னன்னா, இந்த இடத்துல குமாவுன் இருக்கா, இதை குமாருன்னு நினைச்சுக்கேன், குமார்னு நினைச்சுக்கல. இந்த இடத்துல சட்லஜ் இருக்கு பாத்தீங்களா, சுமார் மூஞ்சி குமாரு. ஸோ சுமார் மூஞ்சி குமாரு என்ன, ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு கேரக்டர் சுமார் மூஞ்சி குமாரு. அதாவது அந்த எஸ் இருக்கணும், இந்த குமார் இருக்கணும். அப்ப சட்லஜ் அப்படின்னு வந்தாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாவுன்னு வந்து மைண்டுக்கு வரும். எதுக்காக சொல்றேன்னா சினிமாவோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிற போது நம்ம அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டோம். அதனாலதான். அப்ப என்ன வரும், சட்லஜ் அப்படின்னாவே வந்து சுமாரு, சுமார் மூஞ்சி குமாரு, குமார்ல இருக்க ஹுமாயூன் வந்து மைண்டுக்கு வந்துடும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். நெக்ஸ்ட் போலாம். 5வது கொஸ்டின். வாட் இஸ் த ஆல்டிடியூட் ஆஃப் த அவுட்டர் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஹிமாலயஸ்? ஏன்னா சிவாலிக் நான் சொன்னேன்னா சிவாலிக் தான் இருக்கலையே வந்துன்னா அவுட்டர் மோஸ்ட். அவுட்டர் மோஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வெளிப்புறமாக, வெளிப்புறம்னா நம்மளுக்கு உட்பகுதியில இந்தியாவோட இந்த சைடு உள்ள வர பகுதி. இது என்னன்னா ஆல்டிடியூட் எவ்வளவு வந்து உயரம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ராக்சிமேட்டா வந்து கேட்டிருக்காங்க. இது நான் கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பேன், நல்லா கவனிங்க. சிவாலிக் ஹில்ஸ் ஆவரேஜ் கைட்டு எவ்வளவு இருக்குன்னா 1000 மீட்டர் கிட்ட இருக்கும். ஸோ 1000 கிட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதோட உயரம் இருக்கும். இது ஒவ்வொரு விதமா நம்ம பார்த்தோமா, அதாவது என்ன ஹிமாலயஸ்லேயே வந்து டைப்பா இருக்குன்னு சொன்னா ஹிமாலயஸ்ல டைப் ஆப் இருக்கு அப்படின்னு இங்க பார்த்தோம். அதுல இந்த நார்தன் மோஸ்ட் கிரேட்டர் ஹிமாலயா, மிடில் ஹிமாலயா, சிவாலிக், இதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான உயரத்துல என்ன இருக்குன்னா மலைகள் இருக்கும். அது வந்து ஆவரேஜ் ஹைட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. நமக்கு கேட்ட கேள்வி சிவாலிக்கோட ஆவரேஜ் வந்து ஹைட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 1000 மீட்டருக்கு வரும்னா இப்போ 800 to 1000 மீட்டர் இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். எல்லாமே ஃபேக்சுவலான பாயிண்ட். ஜியாகிரபி, பாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஈஸியான டாபிக் மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ப்ராப்பரா வந்து ரிவிஷன் பண்ணல அப்படின்னா நிறைய மிஸ்டேக் வந்து விடுவோம். அதனால என்ன பண்ணீங்கன்னா மிஸ்டேக் பண்ணாதீங்க, அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க. அப்பதான் உங்களால நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 6வது கொஸ்டின். வாட் இஸ் த லாங்கிடியூனல் வேலி லைங் பிட்வீன் லெஷர் ஹிமாலயாஸ் அண்ட் சிவாலிக் நோன் அஸ்? அதாவது ஒண்ணும் கிடையாது, நல்லா கவனிங்களா. இப்ப கிரேட்டர் ஹிமாலயஸ் இருக்கா, அதுக்கும் மிடில் ஹிமாலயா, அது இடைப்பட்ட பகுதியில இருக்கிற பிளைன்ஸ், அதுக்கு இடைப்பட்ட பகுதியில இருக்கிற நிலப்பரப்பு இருக்கும்ல, அந்த நிலத்தை என்ன சொல்லலாம், கேரவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரவஸ் எங்க இருக்குன்னா காஷ்மீர்ல இருக்கும். இங்கதான் என்ன குங்குமப்பூ தயாரிக்கிறதுக்கான அந்த நிலப்பகுதி எங்க இருக்குன்னா அந்த கேரவேஸ் சொல்லுவாங்க, ஞாபகத்துல வச்சுக்காங்க. இந்த மிடில் ஹிமாலயக்கும் ஷிவாலிக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு பாத்தியா, அங்க இருக்கிற நிலப்பகுதினா டியூன் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான டியூன் வந்து டேராடூன். ரொம்ப ஃபேமஸானது டேராடூன். இது உத்தரகாண்டோட வந்து என்னன்னா கேபிட்டல் இருக்கா டேராடூன், அதுதான். டியூன் என்பது என்னன்னா 2 மலைகளுக்கு இடைப்பட்ட வந்து அந்த நிலப்பகுதி இருக்கும், அந்த தான் டியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸான டியூன் வந்து டேராடூன். இப்ப கேள்வி வந்து அதான் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, நம்ம மிடில் ஹிமாலய்க்கு இன்னொரு பேர் வந்து லெசர் ஹிமாலயன்னு சொல்லுவாங்க, ஷிவாலிக். இதுக்கு இடைப்பட்ட பகுதி அந்த வேலி, அந்த வேலி பகுதி என்ன பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல பிளைன் அப்படின்னு சொன்னா அது வந்து வேலியா இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கலாம், என்ன பேருனா டியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூன் இல்ல டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். புரியும் நினைக்கிறேன். அடுத்தவங்க 7வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஹிமாலயஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. சரி, முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பட்கா ஹில்ஸ் லை பிட்வீன் த லெசர் ஹிமாலயா அண்ட் சிவாலிக் இருக்கு. 2வது
குமாவூன் ஹிமாலயாஸ் லைஸ் பட்வீன் சட்லஸ் அண்ட் காலிர் வரி இப்பதான் பார்த்தோம். சுமார் மூஞ்சி குமார், அதனால இந்த இது கரெக்டா தான் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. மூணாவது, அவுட்டர் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஹிமாலயஸ் ஆர் சிவாலிக். நான் சொன்னேன் அவுட்டர் மோஸ்ட்னாவே சிவாலிக் தான். நார்தன் மோஸ்ட் அப்படின்னு வந்தா கிரேட்டர் ஹிமாலயா, சதர்ன் மோஸ்ட் இல்ல அவுட்டர் மோஸ்ட் அப்படின்னா சிவாலிக். அப்ப இதுவும் கரெக்டா தான் இருக்கு. பிரம்மபுத்திரா மார்க் த ஈஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்டரி ஆஃப் த ஹிமாலயாஸ். இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா அந்த பிரம்மபுத்திரா ரிவர் தான் என்னன்னா ஹிமாலயோட ஈஸ்டர்ன் மோஸ்ட் வந்து பவுண்டரியா இருக்கும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பட்கை ஹில்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா, இது லெசர் ஹிமாலயக்கு சிவாலிக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குமான்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு எங்க பாருங்க, சிவாலிக் கீழே இருக்கும், மிடில் ஹிமாலய லெசர் ஹிமாலய இந்த இதுக்கு இடைப்பட்ட பகுதியில வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆனா பட்கை ஹில்ஸ் வந்து எங்க இருக்கும்னு நல்லா கவனிக்கலாம். பட்கை ஹில்ஸ் எங்கன்னா இங்க இருக்கு, நார்த் ஈஸ்ட் சைடு இருக்கு. நார்த் ஈஸ்ட் சைடுல எது இருக்காதுன்னா அந்த சிவாலிக்கும் இந்த மிடில் ஹிமாலயம் வராது. அது எதோட பாட்டுனா பூர்வாஞ்சல் ஹிமாலயஸோட வரும். அதனால என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு எது தப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. கேள்வி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க. 8வது கொஸ்டின். The Das range is bounded by the Satpura range on the south and Aravalli on the north west. ஒண்ணு கிடையாது, மேப் ரீடிங் தான், சிம்பிள் மேப் ரீடிங் கொஸ்டின் தான். அதாவது என்னன்னா சாத்பூரா கீழே இருக்கான், மேல இந்த சைடு வந்து ஆரவல்லி இருக்கான். இதுக்கு நடுவுல இருக்கிறது என்ன, இந்தியன் ரேஞ்ச் தான் இருக்கும். இந்தியன் ரேஞ்ச் தான் இருக்கும். அதனால என்ன வரும் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்தியன். அதனால இந்த ஆப்ஷன் பி தான் வரும். 9வது கொஸ்டின். Dash is the one of the highest motorable road in the world and is a mountain pass in the Himalayan peak that join சிக்கிம் அண்ட் சைனாவோட திபெத்தோட அட்டானமஸ் ரீஜன். அதாவது சைனாவோட திபெத்தியன் பகுதி இருக்கும், சிக்கிம் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ல க்ளூ என்னன்னா ஒரு மவுண்டைன் பாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்னா ஒரு 12 தான் வந்து இந்தியன் ஜியோகிராஃபி, அதுல மவுண்டைன் பாஸ்ன்னு சொல்லி வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோல. அதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, சிக்கிம்ல இருக்கிற 2 பாஸா இருக்கும். ஒன்னு நதுலா பாஸ் இருக்கும், இன்னொன்னு ஜெலப்லா பாஸ் அப்படின்னு இருக்கும். அதை சொல்லியிருக்கான் பாருங்க, சிக்கிம்ல வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கான். சிக்கிம்ல இருக்கிற பாஸே 2 பாஸ் தான், ஒன்னு நதுலா, இன்னொன்னு வந்து ஜெலப்லா. அப்ப இது 2ல ஏதாவது ஒண்ணுதான் வந்தாகணும், அப்படியா? அப்படி பார்க்கும்போது எது இருக்கு, நதுலா பாஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ நதுலா இல்ல நாதுலா, அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், இதா வரும். ஸோ இதெல்லாமே என்ன அங்கங்க நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். லேர்ன் பண்ணதை வச்சு என்ன பண்ணணும்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 4 ஆப்ஷனுமே எனக்கு தெரியணும் அப்படின்னு இருக்கிறத விட இந்த மேப் ரீடிங் பொறுத்த அளவுக்கு என்னன்னா நம்ம சிக்கிம் அப்படின்னாவே சிக்கிம் ரிலேட்டட் நம்ம லேர்ன் பண்ணது 2 பாஸ். அதுல ஏதாவது ஒரு பாஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர் ஆகும்னு சொல்லி வந்து ஈஸியா வந்து எடுக்கலாம். அடுத்து போலாம். 10th கொஸ்டின். The dash is known as the Great or Inner Himalaya or வந்து ஹிமாத்ரி. அதாவது என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோமா, ஹிமாலயஸை வந்து டிவிஷனா வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோமா. ஒரே நிமிஷம். ரைட். இந்த இடத்துல கிரேட்டர் ஹிமாலயன் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கிரேட்டர் ஹிமாலயக்கு இன்னொரு பேர் வந்து ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து ஹிமாத்ரின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ கிரேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிரேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மிடில் ஹிமாலயா வேற, சிவாலிக் வந்து வேற. ஏன்னா அடிக்கடி வந்து கன்ஃபியூஷன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து அகனகன் வந்து இந்த மேப் ரீடிங் வந்து காமிக்கிறான். சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி வாங்க. அதாவது இந்த கிரேட்டு இல்ல இன்னரு இல்ல ஹிமாத்ரி, இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்றாங்க. இன்னொரு பேர் கிடையாது, அது எங்க இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம். கிரேட்டர் ஹிமாலயக்கு இன்னொரு பேர் ஹிமாத்ரி இல்ல இன்னர் ஹிமாலயா. மிடில் ஹிமாலயா வேற, இது கிரேட்டர் ஹிமாலயா என்பது இன்னர் ஹிமாலயா அப்படின்னு வந்து சொல்றது. இப்ப இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி வந்து இந்த கிரேட் ஆர் இன்னர் ஆர் ஹிமாத்ரி எல்லாமே பார்ட் ஆஃப் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நார்தன் மோஸ்ட் அப்படின்னு சொன்னா. ஸோ நார்தன் மோஸ்ட் வந்து ஹிமாலயாஸ் அப்படின்னு சொன்னா அது இதுதான் கிரேட்டர் ஹிமாலயா. அதுக்கு இன்னொரு பேர் ஹிமாத்ரி. இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசர் ஹிமாலயா. இது வேற, மிடில் ஹிமாலயா வேற, சிவாலிக் வந்து வேற. இதை வச்சு பார்க்கும்போது என்ன, நார்தன் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஹிமாலயா, எஸ் இதுதான் வந்து கரெக்டானது. அவுட்டர் மோஸ்ட் கிடையாது. அவுட்டர் மோஸ்ட் என்பது சிவாலிக். அவுட்டர் மோஸ்ட் வந்து சிவாலிக். ஸோ அதனால வந்து இது வராது. லாங்கிடியூனல் வேலி லை பிட்வீன் த லெஸ்ஸர் ஹிமாலயா அண்ட் வந்து சிவாலிக், இது கிடையாது தானே. சரி, அந்த லாங்கிடியூனல் வேலி இந்த லெஸ்ஸர் ஹிமாலயா சிவாலிக் தான் நம்ம என்ன சொன்னோம், டூன் அப்படின்னு பார்த்தோம், இல்லை டன் அப்படின்னு பார்த்தோம். அதனால இதுவும் வராது. ரேஞ்ச் லைன் பட்டின சவுத் ஆஃப் த ஹிமாலயா, சிவாலிக்கு கீழே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரேஞ்சே கிடையாது. என்னன்னா கிரேட் ஆர் இன்னர் ஹிமாலயா ஹிமாத்திரியே என்ன சொல்லுவாங்கன்னா நார்தன் மோஸ்ட் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். புரியும் நினைக்கிறேன். அடுத்து போலாம். which of the following mountain and state are UT not correctly matched அப்படின்னு இருக்கா. இப்ப என்ன அப்படின்னா மவுண்டைன் ரேஞ்சஸ் எங்கெங்க எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது எந்தெந்த இடம்னா ஸ்டேட் தெரிஞ்சா கூட வந்து போதும். இப்ப நல்லா கவனிங்க, K2 மவுண்டைன் இருக்கு பாத்தீங்களா,
K2 மவுண்டன் எங்க இருக்குன்னா, இது நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல கொடுத்ததான். மவுண்ட் K2 இல்ல அதுக்கு இன்னொரு பேரு காட்வின் ஆஸ்டின் சொல்லுவாங்க. அது இந்தியால தான் இருக்கு. அது இந்தியால எங்க இருக்குன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கும். அதாவது POK பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கும். K2 இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்கும்போது, ஒரு நிமிஷம். இந்த இடத்துல இருக்கும்போது அது எப்படி ஹிமாச்சல்ல இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு எது நாட் கரெக்ட்லி மேட்ச்னா இதுதான் வந்து கொஸ்டினோட ஆன்சரா வரும். நந்தா தேவி இங்க தான் இருக்குன்னா உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. கஞ்சன் சொங்கா இங்க தான் இருக்குன்னா சிக்கிம்ல தான் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா இருக்குங்களா? அதாவது என்ன, கஞ்சன் சொங்கா இருக்கு பாத்தீங்களா, சிக்கிம்ல இருக்கு. நந்தா தேவி உத்தரகாண்ட்ல இருக்கும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு எது தப்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கேன். K2 மவுண்டன் தப்பானது. இந்த சாசர் காங்கரி இது வந்து லடாக்ல தான் இருக்கும். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். 12வது கொஸ்டின். which one of the following combination of hills and state which they are located correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கர்ஜித் ஹில்ஸ் சொல்றாங்க. அடுத்து கைமூர் ஹில்ஸ், அடுத்து மகாதேவி ஹில்ஸ், அடுத்து காதமம் ஹில்ஸ். இப்ப இதுல என்னன்னா எது கரெக்டா மேட்சா இருக்குன்னு தானே கேக்குறாங்க. ஃபோர்த்து பாருங்க, காதமம் என்ன சொல்லுவோம், ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் மலைகள் எங்க இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சதர்ன் மோஸ்ட் ஹில் தான் கார்டமம் ஹில்ஸ், ஏலக்காய் மலைகள். ஈவன் மேப்லயே பாருங்க எங்க இருக்குன்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த பகுதி தான் என்னன்னா கார்டமம் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால என்ன வரும், இது தப்பா இருக்கு. இது வந்து இதை எடுத்தலாம். அடுத்து நான் சொல்லிட்டேன் மகாதேவி ஹில்ஸ் எதுல வரும்னா சாத்பூரா ரேஞ்ச் அப்படின்னு சொன்னேன். ஸோ சாத்பூரா ரேஞ்ச் எல்லாமே எந்த ஸ்டேட்ல இருக்கும்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் வரும். மகாராஷ்டிரா அதே மாதிரி மத்திய பிரதேஷ் அங்க இருக்கிறது ரைட்டா. அது கேரளாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஈவன் இந்த ஹில்ஸ்மே பார்த்தலாம். மகாதேவி ஹில்ஸ் இந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இடத்துல வந்து எங்க மென்ஷன் பண்ணல. பட் நான் ஒத்த வச்சேன். ஸோ மகாதேவி ஹில்ஸ் எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், சாத்புரா ரேஞ்சில் இருக்கும், மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ். அதனால என்ன பண்ணிடலாம், இதுவும் வந்து வராதுன்னு எடுத்தலாம். அடுத்து கைமூர் ஹில்ஸ். ஸோ ஹைமூர் ஹில்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா பீகார்ல இருக்காது. இது பார்ட் ஆஃப் இதுல ஒன்றும் மத்திய பிரதேஷ்ல வரும். பார்ட் ஆஃப் என்னன்னா மத்திய பிரதேஷ். ஆக்சுவலா அந்த இமேஜ் வந்து நான் கொடுக்க மறந்துட்டேன். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா அந்த பெனின்சுலர் பிளாட்ல இருக்கிற வந்து ஹில்ஸ்ல வந்து வரும். அதை வந்து கொடுக்க மறந்துட்டேன். பட் ஞாபகத்துல வச்சுக்கேன். ஹைமூர் ஹில்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் என்ன மத்திய பிரதேஷ்ல வரும். அதனால இதுவும் வராது. இந்த கல்ஜித் ஹில்ஸ் இதான் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல. இது கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான். இது என்னன்னா நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கோம். லேர்ன் பண்ணதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும்னா எலிமினேட் பண்ணி வந்து ஆன்சர் பண்ண பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே மேப் ரீடிங் பேஸ்ட் கொஸ்டினா. ஸோ அதனால இந்த மாதிரி வந்து சொல்றேன். அடுத்து போலாம். 13வது கொஸ்டின். இந்தியா பவுண்டட் பை த ஹிந்து குஷ் மவுண்டைன் ரேஞ்ச் அது எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இங்க பாருங்க, ஹிந்து குஷ் மவுண்டைன் என்னன்னா இந்த சைட்ல இருக்கு. அப்ப இந்தியாவுக்கு இது என்ன, நார்த் வெஸ்ட் ரைட்டா. இப்ப நார்த் வெஸ்ட்ல ஹிந்து குஷ் மவுண்டைன் இருக்கு. ஸோ நார்த் வெஸ்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இது வரும். ஜஸ்ட் மேப் ரீடிங் பேஸ்ட் கொஸ்டின் தான், வேற ஒன்றும் கிடையாது. 14வது கொஸ்டின். மேட்ச் த மவுண்டைன் ரேஞ்ச் வித் இயர் ஸ்டேட் அப்படின்னு இருக்கா. இந்த கொஸ்டினை என்னால தமிழ்ல வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. ஆனா இது ஒரு இமேஜா இருந்தது, அப்படியே கொடுத்துட்டேன். ஆரவலி, விந்தியன், வெஸ்டர்ன் காட்ஸ், ஹிமாலயா இது எல்லாமே ஸ்டேட்டோட வந்து என்ன கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஈஸியானதா, நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணுவீங்க. இது என்னன்னா கரெக்டா கனெக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன்ல எது வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்க நோட்ஸ் கூகுள் எதுவுமே வந்து செக் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க செக் பண்ணணும். சரி, 15வது கொஸ்டின் வாங்க. அவுட்டர் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஹிமாலயஸ் வந்து ஷிவாலிக் which ranges between 900 to 1100 மீட்டர் ஹைட் அண்ட் லைஸ் இன் வித் பட்வீன் அப்படின்னு இருக்குங்க. பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப 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 ஃபேக்சுவல். நார்மல் ஷிவாலிக்ல வந்து ஹைட்டை வச்சு கேட்டாவே அதை ஆன்சர் பண்றது கொஞ்சம் வந்து என்னன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான், வித் வந்து கேட்டிருக்கான். அப்ப என்னன்னா அகலம் வந்து எவ்வளவு இருக்கலாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இதுதான். 10ல இருந்து 50 கிலோமீட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ஷிவாலிக்கோட வந்து வித் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். சரி, அடுத்து போலாமா. 16வது கொஸ்டின். காங்க்ரா அண்ட் குல்லு வேலி சிச்சுவேட்டட் இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கா. ஸோ காங்க்ரா குல்லு பள்ளத்தாக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டுமே எங்க இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான் இருக்கும். ஸோ அந்த வேலி அப்படின்னு சொன்னாவே அதெல்லாம் எங்க இருக்குன்னா ஹிமாலயாஸோட ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ இப்படி கூட கனெக்ட் பண்ணலாம், ஹிமாலயோட ஸ்டேட்டோட வந்து கனெக்ட் பண்ணணும். இப்படி இது கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா தான் இதுவும் ஆன்சர். ஏன்னா 4 ஆப்ஷன்ல 100 இதுவுமே என்ன அப்படின்னு பாத்தீங்க பாருங்க, சிக்கிம், அருணாச்சல், உத்தரகாண்ட் எல்லாமே என்ன ஹிமாலயன் ஸ்டேட் தான். அப்படி வரும்போது என்னன்னா நம்ம கொஞ்சம் வந்து ரொம்ப டெப்தா தெரிஞ்சிருக்கணும். குல்லு வேலி ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் என்ன சொன்னா வேலி ஆஃப் த காட்னு சொல்லுவாங்க. பியாஸ் ரிவர் கிட்ட இருக்கும்.
கங்க்ரா வேலி என்னன்னா தர்மசாலா, சிட்டி ஆஃப் தர்மசாலா. இது என்ன தலைலமா, அதாவது திபெத்தியன் புத்திசம் இருக்கா, அவங்களோட தலைவர் தான் தலைலமா. அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி என்ன இருக்குன்னா அந்த தர்மசாலா இருக்கும். அங்கதான் என்னன்னா இந்த காக்ரா வேலி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ரெண்டு எங்க இருக்குன்னா ஹிமாச்சல். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரேண்டமா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சில வேல்யூ கொடுத்து அதை வச்சு கேட்கறதாம். அடுத்து வாங்களேன். அடுத்து என்ன, தாராமதி சிகரம். ஸோ தாராமதி சிகரம் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்கறாங்க. இதுதான் ஜஸ்ட் ஃபேக்சுவல். 2022 இந்த பீக் ரிலேட்டடா ஏதாவது வந்து நியூஸ்ல வந்திருக்கலாம், அதனால கேட்கலாம். ஏன்னா இது ஃபண்டமெண்டல் கிளாஸஸ்ல வந்து கிடையாது, அதனாலதான் வந்து சொல்றேன். ஸோ தாராமதி எங்க இருக்கும்னா மகாராஷ்டிரல செகண்ட் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு வந்து சும்மா ஒரு கூகுள்ல வந்து ஒரு இமேஜ் இருந்துச்சு, அதை வச்சு நான் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவுன்னா தாராமதி பீக் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா. ஆப்ஷன் சி தான். இப்போ எதுக்குல இந்த சொல்றேன் அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ண மாதிரி வந்து அதுல இருந்து கேட்பாங்க. சில கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு வருதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸாம் கொஸ்டினை செட் பண்றவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி 2-3 கொஸ்டின்ஸ் வந்து தெரியாத மாதிரி தான் வைப்பாங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த கொஸ்டின் வந்து தொடுவாங்க, அதான் நெகட்டிவ் மார்க்கிங் போகும் சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கொஸ்டின் வைப்பாங்க. ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உனக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட்டா தெரியல அப்படின்னா அது தொடக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு, தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம மார்க் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. புரியும் நினைக்கிறேன். சரி, இப்போ என்னன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், இங்க ஒரு 17, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். இதோட என்னன்னா அந்த 5 டாபிக் வந்து என் பண்றோம். இதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் சிஸ்டம் இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ என்னோட ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதாவது நான் ஜிஎஸ் டாபிக் மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். என்டையர் ஜிஎஸ் டாபிக் என்னன்னா நான் கவர் பண்ணுவேன். எதுக்காக, இப்போ நிறைய மேத்துக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய சேனல்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஜிஎஸ்க்காக மட்டும் என்ன பண்ண நான் டெடிகேட்டடா வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஆப் இருக்கு, ப்ளஸ் வெப்சைட் இருக்கு. இதுல என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணலாம். ரெண்டுக்கான லிங்க்மே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இல்ல ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், இதை போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து காமிக்கும். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜிஎஸ் கோர்ஸ் இருக்கும். இப்போ சொன்ன டாபிக் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட வே ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு நார்மல் இன்ஸ்டியூட்ல டீச் பண்ற மாதிரி இருக்காது. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் மேப், அனிமேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணி டீச் பண்ணேன். ஏன்னா ஜிஎஸ் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா நான் எந்த அளவு எஃபர்ட் போடுவேன் நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இங்க பிரச்சனை வந்து ஜிஎஸ்ல கண்டென்ட் கிடையாமலாம் கிடையாது. கண்டென்ட் எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு. ஆனா ரிவிஷன் பண்றோமா, ஒரு இதை வச்சு அதை கரெக்டா வந்து என்னன்னா ஒரு 10ல இருந்து 20 வாட்டி ரிவிஷன் பண்ணோம்னா அதுதான் கிடையாது. அதை எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்றது, அதுக்காக தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் சிம்பிளிஃபை வேலை வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த கோர்ஸை நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா 440 ரூபா வந்து பே பண்ணணும். ஒரு வருஷம் வந்து வேலிடிட்டி வரும். அதாவது என்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோ அன்னையில இருந்து ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோர்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன் 40 ரூபா எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு வந்து 40 ரூபா எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால தான் 440 என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க வந்து பே பண்ணுவீங்க. என்னோட கோர்சஸ் வந்து நீங்க வந்து வாங்குறதுக்கு முன்னாடி, பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் டெமோ கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஸ்ட்ராட்டஜிக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதே மாதிரி வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் எல்லாத்தோட டெமோ கிளாஸஸ்மே கொடுத்து வச்சிருக்கேன். அதை பாருங்க. பார்த்துட்டு என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு, கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணிக்கலாம், நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் வரும். இல்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். இல்ல ஒவ்வொன்றையும் நான் ஃபோல்டரா வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃபோல்டர் என்ன பண்ணிக்கலாம், நீங்க கிளாஸ் பார்த்துக்கலாம். அதையுமே வந்து நான் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். இப்போ ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல ஏதாவது வந்து என்னன்னா இதை நீங்க கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7871385140 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணி இல்ல ஆடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி கூட எனக்கு நீங்க சென்ட் பண்ணலாம். நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். தயங்கமா வந்து நீங்க கேளுங்க. ஜெனியூனா டவுட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.